சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே காலை மன்ன நேராகிய உங்களை இந்த வருஷத்தினுடைய 9வது மாதத்தின் முதல் நாளிலே வாக்குத்தத்த செய்தியாக உங்களை சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் இந்த 9வது மாதத்திலே உங்களை அபரிதமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. இந்த நாளிலும் மிக முக்கியமான ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அது யாருக்கு பார்க்கும்போது காலை மன்னா நேரலாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த பிறந்திருக்கிற இந்த புதிய மாதத்தின் எல்லா தேவைகளையும் உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம். இந்த கால வேளையில இந்த மாதத்துடைய 1வது நாளில வாக்குத்தத்தமாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதத்திலிருந்து வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அதாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வாக்கியம் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாக கவனிங்கள். இந்த புதிய நாளிலே, இந்த புதிய மாதத்தின் புதிய நாளிலே ஆண்டவர் இயேசு உங்களை 100 மடங்கு ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. 100 மடங்கு உங்களை பொருளாதாரத்தில் உயர்த்த போகிறார். உங்கள் சரீர சுகத்தில் ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். உங்கள் தேவைகளால் சந்திக்க போகிறார். இதுவரை 8 மாதங்கள் நிறைவேறாத எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் இந்த 9ஆம் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த முதல் நாளிலே கர்த்தர் உங்களை 100 மடங்கு பலன் அடைவதற்காக ஆண்டு ஆசீர்வதிக்க போறார். 100 மடங்கு ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை 100 மடங்கு உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். 100 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். 100 மடங்கு கர்த்தர் குடும்பத்தில, உங்க பொருளாதாரத்தில, உங்க சபையில, உங்கள் ஊழியத்தில, அது மாத்திரம் இல்ல உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, கணவர் வாழ்க்கையில, மனைவி வாழ்க்கையில, குடும்பத்தில, எல்லா விதத்திலும் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில 100 மடங்கு பலனை நீங்க காண போறீங்க என்பது உண்மை. அதற்கு முன்பதாக அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும் என்று சொன்னார், ஆண்டவர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லாரும் விதைக்கிற மக்களாக மாறும். கர்த்தர் நமக்கு என்ன தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தர் என்ன நன்மைகளை கொடுத்திருக்கிறாரோ அதை நாம் விதைக்க வேண்டும். அல்லேலூயா. ஐயா, விதைப்பு இல்லாமல் அறுவடை கிடையாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைகளை, நமக்கு கொடுத்த வல்லமைகளை, நமக்கு கொடுத்த பணத்தை, நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம மற்றவர்களுக்கு விதைக்கும் போது ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை 100 மடங்கு அதிகமாய் ஆஸ்வதிக்க போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க ஒரு ஈசாக்கு எப்படி அவன் பஞ்ச காலத்தில் வைத்திருக்காங்க, ஒன்னும் இல்லாத நேரத்தில் அவன் விதைத்திருக்கிறான். அப்ப நம்மளும் விதைக்கிறவர்களாக மாறும். ஆண்டவர் நம்பி என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அதிலே உண்மையா இருந்து ஆண்டவர் கொடுத்த வேத வசனங்களை மற்றவர்களுக்கு நாம் விதைக்கும் போது, ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போது ஆண்டவர் நம்மை 100 மடங்கு அவர் பலனை காண செய்கிறார். அல்லேலூயா. ஐயா, வேலை செய்யாம சம்பளம் கிடையாது. உங்களுக்கு அதே போலதான் தேவன் சொல்றாரு, நான் உன்னை 100 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நீ விரும்பின அப்படின்னா உனக்கு உள்ளதை எடுத்து நீ விதைச்சுப்பா. நன்மையான காரியங்களை விதைங்க, தீமைகளை விதைக்காதீங்க. சரியா? காலை மன்ன நேரலாகிய நாம் நல்லவைகளை விதைக்க வேண்டும். விதைக்கிற ஒவ்வொரு விதைகளும் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக மாறணும். அது 100 மடங்கு பலனை கொடுத்ததுன்னு பார்க்கிறோம்.
ஆகினால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என் உடன் ஊழியக்காரர்களே, நம்முடைய ஊழியத்தில, நம்முடைய சபையில 100 மடங்கு பலனை பார்க்க வேண்டும் சொன்னால் நாம் விதைக்கிறவர்களாக மாறணும். கர்த்தர் நமக்கு கொடுத்த விதைகளை நாம் விதைப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சொல்லுகிறேன், அறுவடை பக்கத்திலே இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதே வசனத்தில் கீழே போட்டிருக்கிறது, அவன் ஐஸ்வர்யனாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். ஐயா, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்தார்னா பக்கத்து வீட்டுக்காரர் பொறாமைப்படுகிற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீங்க நம்ம முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கணுங்க. நம்ம முதல் விதைக்கணும். நம்ம விதைக்காம அறுவடையை பார்க்க முடியாது. அதான் பாருங்க, தனக்கு கொடுக்க முடியாத காலத்தில், அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது பஞ்ச காலத்தில் அவன் விதைச்சிருக்கிறான். கொடுக்க முடியாத நேரத்தில் அவன் கொடுத்திருக்கிறான். விதையை விதைச்சிருக்கிறாங்க. விதையை விதைக்க போய் தான் கர்த்தர் அந்த ஆண்டில 100 மடங்கு ஆசீர்வாதங்கள். நீங்க இந்த காலம் என்ன செய்தியை கேட்கிற நீங்க விதையை விதைச்சு பாருங்க. இந்த மாதத்திலே இதுவரைக்கும் கிடைத்திராத ஆசீர்வாதங்களை 100 மடங்காக பார்க்க முடியும் என்று சொல்லி நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த 9வது மாதத்துல விசேஷ வண்ணமாக நம்மளை ஆஸ்வதிக்க போறாரு. நம்மளாம் பெரிய பெரிய பணக்காரனா மாறணுமோ மாறும். நீ விதைச்சிட்ட அப்படின்னா சரி, நீ ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைவீங்க. ஐயா, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா அவன் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் வேலைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டார்கள். ஐயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் பொறாமைப்படுகிற அளவுக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னன். அல்லேலூயா. அவர் ஒருத்தனை உயர்த்த முடியும், தாழ்த்த முடியும். ஆண்டவர் நம்ம விதைக்கணும். நம்ம மேல வரணும் அப்படின்னா சரி, நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் மங்களகரமான காரியத்தை செய்யணும். ஆண்டவர் சபையில நல்ல நல்ல காரியங்கள் செய்யணும். சபைகள் பழுகி பெருகணும். ஆத்துமாக்கள் நிரம்பணும். சுவிசேஷ ஊழியர்களை புதிய வாசலை கர்த்தர் உண்டாக்கி கொடுக்கணும். புதிய தேசத்திற்கு புறப்பட்டு போகணும். புதிய மக்களை சந்திக்கணும். அப்படின்னா முதலாவது நம்ம விதையை விதைக்கணும். நம்ம விதையை விதைச்சாச்சு அப்படின்னா சரி, ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பார். விதைச்சு பாருங்க. இந்த 9வது விதைச்சு பாருங்க. நீங்க 100 மடங்கு பலனை பார்ப்பீங்க. ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே நாங்களாம் விதைக்கிற மக்களாக மாற்றுங்க. 100 மடங்கு பலனை நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட நன்மை உண்டாகும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.